இந்த சங்கீதத்திற்கு பாசமாக கத்தனை வாங்கினோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையிலே பங்குபட்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சமாதான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 4ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவ நம்பிக்கையோடு செபிக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. துன்பங்கள், எதிர்ப்புகள், ஏளனங்கள் மத்தியில் கர்த்தரையே நம்பி ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இந்த சங்கீதம். தேவ சந்நிதியில் வாழ்வதே உண்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின் மேற்பகுதியை நாம் வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பக்தி உள்ள தேவ பிள்ளைகளை அவருக்காக தெரிந்து கொண்டார். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரின் மீது அதிக ஈடுபாடும் நம்பிக்கையும் கொண்டவர்களே பக்திமான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are the devotee of the God. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு நாம் பக்திமானாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்தபோது உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உன்னுடைய நேசத்தையும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததான அந்த பக்தியை நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் மீது வைத்திருக்கிற நேசத்தை நான் நினைக்கிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டம் என்பது ஒன்று உண்டு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்னே ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 12ஆம் சங்கீதம் 1 வசனத்திலும் 7:2 போதும். பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கும்படிக்குத்தான் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். பக்தி உள்ளவன் அற்று போகிறான். இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறதான தேவ ஜனங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற மக்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வது மிக அவசியமாய் இருக்கிறது. எப்ராயிமே, யூதாவே, உன்னுடைய பக்தி எப்படியாய் இருக்கிறது? ஹல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்வேன்? உன்னுடைய பக்தி காலையிலே தோன்றுகிறதான மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றுகிறதான பனியை போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராயிமை பார்த்து துதிக்கிறதான யூதாவையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பக்தி ஒரு மேகத்தை போல இருக்கிறது, ஒரு பனியை போல இருக்கிறது, கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கக்கூடியதான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சூரிய உதயம் வந்த பிறகு
பனி கரைந்து போவது போல உன்னுடைய பக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பக்தியினுடைய ரகசியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றையும் தேவ பக்தியின் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. தேவ பக்திக்குரியதான ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவென்று பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு தேவ பக்தி கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து அவரை போல் வாழும் வாழ்க்கையே உண்மையான ஒரு தேவ பக்தியை நமக்கு கொண்டு வருகிறது. தேவ பக்தி ஜீவனுக்கும் வாக்குத்தத்தத்திற்கும் உள்ளதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதான திவ்ய வல்லமைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகள், உன்னுடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது? எது தேவ பக்தி என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அதிகமாக பேச மாட்டார்கள். ஏனென்றால் நான் பேசுவது தேவனோடு மாத்திரம், என் கர்த்தரோடு தான் அதிகமாய் பேசுவேன். ஹல்லேலூயா. நாவை அடக்காமல் இருந்தால் அந்த தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவடக்கம் தான் தேவ பக்தியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாவு சிறிய அவயமாய் இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். ஹல்லேலூயா. நெருப்பை போன்றது நாவாக இருக்கிறது. அநீதி நிறைந்த உலகம் அவயங்களிலே நாவானது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கரைப்படுத்தி விடுகிறது. நரகத்திற்கு நேரே நம்மை வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது, நம்மை கரைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நாவடக்கம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாங்கும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. மாறாக தேவ பிள்ளைகள், உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அவர் சமூகத்தில் பிரதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தேவ பக்தி எதுவென்று. நாம் வாசித்த அதே வேத வசனத்திலே யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இருதயத்தை வஞ்சிக்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாது இருந்து தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் என்னுடைய இருதயத்தை நான் வஞ்சிக்கிறேன். கலாத்தியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறதானவர் சகலத்தையும் அறிவார் என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் தேவ பயம் எதை கொண்டு எதில் இருக்கிறது என்று பார்க்கும்போது நாவை அடக்குவது தேவ பக்தி. இரண்டாவதாக இருதயத்தை வஞ்சிக்காமல் இருப்பது தேவ பக்தி. மூன்றாவதாக யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகள் படுகிறதான உபத்திரவத்திலே
அவர்களை விசாரிக்கிறதும். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே விசாரிப்பது. தேவ பிள்ளைகள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளும் ஒடுக்காமல் இருப்பீராக. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுடைய வழக்கையும் விசாரியுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே சபை அவர்களை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பக்தி. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதே தேவ பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மேலும் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதும் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அழுக்கில்லாத சுத்தமான பக்தி. ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாது இருக்கும்படி தன்னை காத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடுத்தாதபடிக்கு நம்மை நாமே நாம் காத்துக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. மாம்சத்தால் கரைப்படுகிறதான வஸ்திரங்களை களைந்து போடுவது போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனவன் தன்னுடைய சரீர பானத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்வது அவசியமாய் இருக்கிறது. எபேசியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே பார்க்கும் பொழுது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கரைதிரைகள் ஒன்றும் இல்லாமல் மகிமை உள்ளதான ஒரு சபையாக, பிழையற்றதான ஒரு சபையாக உன்னை உருவாக்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரைகள் இருக்கக்கூடாது, திரைகள் இருக்கக்கூடாது, பிழைகள் இருக்கக்கூடாது. மகிமை உள்ள ஒரு சபையாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவ பக்தி எது என்று பார்க்கும் பொழுது நாவை அடக்குவது தேவ பக்தி. இருதயத்தை வஞ்சிக்காமல் இருப்பது தேவ பக்தி. மூன்றாவதாக திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் விசாரிக்கிறது தேவ பக்தி. நான்காவதாக உலகத்தால் கரைபடாதவரை காத்துக்கொள்வது தேவ பக்தி. ஐந்தாவதாக 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. போதும் என்கிறதான மனது. ஹல்லேலூயா. 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 ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஒரு நிறைவு எதுவென்று பார்க்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதம் என்றால் போதும் என்கிறதான ஒரு மனது. ஹல்லேலூயா. மனரம்யம் நித்திய விருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். மனரம்யத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பண ஆசை தீமைக்குள்ளே நம்மை நடத்துகிறது. இச்சிக்கும் பொழுது விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறது. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் போதும் என்ற மனதுதான் தேவ பக்தியை கொண்டு வருகிறது. தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க இல்லை, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவன் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை செய்கிறான். அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பக்திக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பக்திமானும் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக தேவ பக்தி, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது
பயபக்திக்குள்ளே நடத்துகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. தேவ பக்தி, பயபக்தி, பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொர்நேலியுவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதியாக செசரியா பட்டணத்திலே வாழ்ந்தவனாக இருக்கிறான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கொர்நேலியுனுடைய ஜெபத்திற்கு 9ஆம் மணி வேளையிலே தரிசனத்தை அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், பக்திமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பயபக்தி உள்ளவன். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நோவாவை குறித்து பார்க்கிறோம். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் மழையை காணவில்லை. ஆக இந்த மழையை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட உடனே பயபக்தி அவனுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறார் என்கிறதான செய்தியை அவன் அறிந்து கொண்ட போது அவனுக்குள்ளே ஒரு பயபக்தி உண்டாகிறது. ஹல்லேலூயா. பயபக்தி உண்டாகிறதுனாலே நீதியை அவன் பிரசங்கிக்கிறான். நீதி பிரசங்கிக்கப்படும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காகவே அவன் பேழை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை அவன் ரட்சித்தான் என்று பார்க்கிறோம். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது. ஆனால் நோவா நீதிக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவபக்தி உள்ளவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவா பயபக்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது பெனெகாசை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு அவைகளோடு கூட வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் மூண்டு அவர்களுக்குள்ளே வாதை கடந்து வருகிறது. வேசித்தனம் பண்ணினதான 2 பேரை ஹல்லேலூயா இந்த பெனெகாஸ் கொன்றான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆரோனுடைய குமாரன் எலியேசர், எலியேசருடைய குமாரன் பெனெகாஸ். ஹல்லேலூயா. இந்த பெனெகாஸ் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட பாவ செயல்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரையும் அவன் கொன்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, எனக்காக சபை நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்த பெனெகாஸ் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பெனெகாசுக்கு நித்திய ஆசாரியருக்குரியதான ஒரு பட்டத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. தேவ பக்தி பயபக்தியை கொண்டு வரும். பயபக்தி பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. சபை சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கும்போது சபையானது சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. பக்தி விருத்தி அடைகிறது. எப்பொழுது சபைக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனோ
சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக அந்நிய பாஷை பேசும் பொழுது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆக தேவ பிள்ளைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக அவைகளை நாடி என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெரிட்ஸ்ல 3 காரியம் பார்த்தோம். டிமெரிட்ஸ்ல நாம் பார்க்கும்பொழுது முதலாவதாக பக்தி அற்றவன், இரண்டாவதாக பக்தியின் வேஷம், ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவபக்திக்குள்ளே நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் எப்படி 3 ஸ்டேஜும் அதே மாதிரி டிமெரிட்ஸ்க்கும் 3 ஸ்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்தி அற்றவன், ஹல்லேலூயா, பக்தி அற்றவன், ஹல்லேலூயா. அடுத்ததாக பக்தியின் வேஷம், ஹல்லேலூயா. சொல்லில் கூட நாம் கர்த்தரை மறுதலிக்க கூடாது. கர்த்தர் எனக்கு என்னத்தை செய்தார், எதற்காக நான் ஆராதிக்கிறேன், அவர் என்னுடைய வாழ்வில் என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது நீ சரிக்கு விழுந்துட்ட. 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் புதிய விசுவாசியா தான் நீ வர. உன் லெட்ஜரை க்ளோஸ் பண்ணுவர். ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை போட்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் கடைசி நாட்களில் வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவபக்திக்குள்ளே நடத்துகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எச்சரிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் கர்த்தர் பக்தி உள்ளவனை அவர் தெரிந்து கொண்டார். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் லேவியின் கோத்திரத்தாரை எனக்கென்று பிரித்துவிடு என்று பார்க்கிறோம். அவர்கள் என்னுடையவர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் தேவ பிள்ளைகளிடத்திலே முந்தி துவங்குகிறது. நீதிமானாகிய நாமே ரட்சிக்கப்படுவது அரிதான ஒரு காரியம். பக்தி இல்லாதவன் எங்கிருப்பான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இவைகளை மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் பக்தியிலே முதல்ல தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கணும், பயபக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும், பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை நமக்கு கொடுத்து